எல்லோருக்கும் வணக்கங்க. இது அந்தாதி அகாடமி. நம்ம கேட்கிறதா என் குரல் செகண்ட் லெசனில் லாஸ்ட் பார்ட் பார்க்கலாம். இதில் புறநானூர்லேருந்து ஒரு லைன் இருக்குது. வழி மிகின் வழி இல்லை, இதை சொன்னது ஐயூர் முடவனார். அதுக்கு அடுத்தது அதே புறநானூறு தான். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது, மதுரை இளநாகனார். மணலில் வந்துட்டு நாகம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டு, உலக காற்றாலை உற்பத்தியில் இந்தியா வந்து 5வது இடம், தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. உலகத்தில் வந்து காற்று மாசுபடுத்தும் நாட்டு வந்து இந்தியா 2வது இடத்துல இருக்குது. இது ரொம்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக தெரிவித்தது வந்து ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம், யுனிசெஃப் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் குளிர்பதன பெட்டி, ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த கார்பன் பேர் வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன். இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து 1,00,000, அதாவது ஒரு குளோரோஃப்ளோரோ கார்பனோட ஒரு மூலக்கூறு வந்து 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை வந்து சிதைக்கும். இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். இது கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காற்றில் கலக்கும் 2 விஷயத்தினால தான் அமிலமழை வருது. அது என்னன்னா கந்தக டை ஆக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன் ஆக்சைடு, இதனால தான் அமிலமழை வருது. அப்புறம் உலக காற்று நாள் ஜூன் 15, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே நான் எழுதி வச்சுருக்கிறது என்னென்னா, ஒரு மணி நேரத்திற்கு வந்து 12 to 18 முறை கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்து நமக்கு வந்து ஆக்சிஜன் தருது மரங்கள். அதனால் மரங்கள் அதிகமாக வளர்க்கணும் அப்படின்னு அந்த புக்கில் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, 10th புக்கில். அதை நான் இப்படி எழுதி வச்சுருப்பேன். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா டயருக்கு வந்து தமிழில் வந்து மெது உருளை, அது நமக்கு இது இருக்குது இல்லைங்களா, கலைச்சொற்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாய்லாந்து மன்னரின் அந்த புக் பேக்கில் இருக்கும். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் 2 பாட்டு பாடப்படும். திருவெம்பாவை திருப்பாவை பாடல் பாடுறாங்க அப்படின்னு சொல்லி தனிநாயக அடிகள் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். ஒன்றே உலகம் அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக அதில் ஒரு பாட்டு தனியாக கொடுத்துருப்பாங்க, மென்துகிலாய் உடல் வருளி வாஞ்சையுடன் மனம் வருடி அப்படின்னு. அதை எழுதினவர் தேவக்கோட்டை வா மூர்த்தி. இது வரைக்கும் தான் அந்த லெசனில் எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து நமக்கு அந்த மீனிங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆர்கலினா கடல், ஸ்டோம் புயல், கொடுவாய் புலி, கட்புல்னா பறவை, கொண்டல் குளிர்ச்சி, வாடை அதிக குளிர்ச்சி, அகன் சுடர்னா சூரியன். இந்த லெசனை வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் எல்லாம் சயின்ஸ்லேயும் கேட்டிருப்பாங்க, தமிழ்லேருந்தும் கேட்டிருப்பாங்க ப்ரீவியஸ் இயரில். அதனால் கண்டிப்பாக முக்கியமானது. நன்றி.